பெரும் சிறப்பு இந்த ஆலயத்துக்கு மட்டும் உரித்தானது. இல்லத்தில் இருக்கக்கூடிய தலங்களில் மிக பிரதானமானதும் தொன்மையானதும் சிறப்பு வாய்ந்த தலங்கள் ஒன்றுதான். மகா உன்னதமான ஒரு சிறப்பு இந்த ஆலயத்திலே இருக்கின்றது. வரமருளுகின்ற வரதராஜ பெருமாளாக கோவிந்தா கோவிந்தா என்ற நாமம். அனைவருக்குமே வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் நிற்கக்கூடியது யாழ்ப்பாணத்திலும் குறிப்பாக பொன்னாலை வரதராஜ பெருமாள் பின்னால் நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். சொர்ணாலயம் என போற்றப்படக்கூடிய ஒரு மிக புனிதமான ஒரு தலம். விஷ்ணுவுக்கென இருக்கக்கூடிய ஈழத்தில் இருக்கக்கூடிய தலங்களில் மிக பிரதானமானதும் தொன்மையானதும் சிறப்பு வாய்ந்த தலங்கள் ஒன்றுதான் இந்த பொன்னாலை. அப்படியாக இங்கே இந்த ஈழத்திலே பார்த்தீங்கன்னா 2 மகோற்சவங்கள் இடம்பெறும் இங்கே பொன்னாலையில். இந்த பொன்னாலையில் வந்து ஆவணி 8ஆம் மாதத்தில் ஒரு மகோற்சவம், மார்கழியில் வந்து ஒரு மகோற்சவம் இடம்பெறும். மார்கழியில் வந்து வைகுண்ட ஏகாதசியை அடிப்படையாக தேராக கொண்டு இன்றைய நாளில் தேராக கொண்டு ஒரு மகோற்சவம், ஆவணியில் ஒரு மகோற்சவம் இடம்பெறும், மிகச்சிறப்பாக இடம்பெறும். அப்படியாக இன்றைய நாளில் தேர் திருவிழா நீங்கள் பின்னாலெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தேருடைய ஆரம்ப நிகழ்வு எல்லாம் இடம்பெற்று கொண்டிருக்கு. தொடர்ந்து நாங்கள் இன்றைய நாளில் இங்கே இடம்பெறக்கூடிய இந்த ரதோற்சவம், அதனுடைய மிக அழகாக அற்புதமாக காட்சி வந்திருக்கக்கூடிய வரதராஜ பெருமானுடைய அந்த காட்சி, அதே சமயம் இங்கே நிகழ்ந்திருக்கக்கூடிய அந்த அற்புதங்கள் எல்லாமே இந்த ஆலயத்தினுடைய வரலாறு தொடர்பாகவும் தொடர்ந்து பார்க்கலாம். தொன்மையான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆலயமாக பொன்னாலை பதியில் அமைந்திருக்கக்கூடியதான் இந்த பொன்னாலை வரதராஜ பெருமாள் தேவஸ்தானம். நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும் மிக பிரம்மாண்டமான ராஜகோபுரத்தோடு இருக்கக்கூடிய ஆலயம். இந்த வீதியில் நாங்கள் இந்த பக்கமாக போனோம்னா கீரிமலை போகலாம். கீரிமலை போய் அப்படியே அங்கால மாவட்டபுரம் காங்கிரஸ் போகக்கூடியமாக இருக்கும். அப்படியே மற்ற பக்கத்தால் போனோம்னா காரநகரை செல்லக்கூடிய மாயம் இருக்கும். மட்டுக்கோட்டை அந்த பகுதிகளுக்கு செல்லக்கூடிய மாயம் இருக்கும். அப்படியாக இப்பொழுது நாங்கள் ஆலயத்தினுடைய உட்பகுதிக்கு சென்று கொண்டிருக்கிறோம். ஆலயத்தில் வந்து உள்ளுக்குள்ள வசந்த மண்டபத்துக்குரிய பூஜை இடம்பெற்று கொண்டிருக்கு. ராஜகோபுரம் மிகவும் சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்திருக்கக்கூடிய, அங்கே நீங்கள் பார்க்கலாம் பாருங்க, நிறைந்த சிற்பங்கள். அங்கே ஒவ்வொரு தனித்துவம் வாய்ந்த வரலாற்றை பிரதிபலிக்கக்கூடிய சிற்பங்கள் அந்த இடத்திலே கோபுரத்திலே பார்க்கலாம். அழகாக பூமிலட்சுமி மகாலட்சுமி சமேதராக கிருஷ்ண பகமாத்வா அங்கே காட்சி தந்து கொண்டிருக்கிறார். அது மாதிரி தேர் நிலையில் இருக்குது, சிறிய தேர். நான் முன்ன சொன்னது போலேயே 8ஆம் மாதம் இடம்பெறக்கூடிய அந்த திருவிழாவின் போது பெரிய அளவிலான தேர் இழுக்கப்படும். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பெரிய தேர் இப்பொழுது சிறிய தேர். அங்கே நீங்கள் பார்க்கலாம். இப்பொழுது நல்லூர்கந்த சுவாமி ஆலயத்தினுடைய பிரதானமான குருக்கள், எங்களுடைய பகிர்ந்தவாச குருக்கள் கூட அந்த இடத்திலே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அவருடைய தாயாருடன் இந்த இடத்துக்கு வருகை வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. அப்படியாக உள்ளே பூஜைகள் இடம்பெற்று கொண்டிருக்குது. வெளியாலே பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய தேர் இருக்கக்கூடிய இந்த தேர் முட்டி, இங்கே வந்து பெரிய தேர் இருக்குது. ஆவணி திருவிழாவின் பொழுது இந்த தேரிலே வந்து சுவாமி எழுந்தருளி விளம்பருவார். இன்றைய நாளில் சிறிய தேரில் வந்து விளம்பர போகின்றார். தொடர்ந்து ஆலயத்தினுடைய உட்பகுதியில் இடம்பெறக்கூடிய அந்த நிகழ்வுகளை வந்து நாங்கள் பார்க்கலாம். சுவாமிக்கு வசந்த மண்டப பூஜைகள் நிறைவு செய்து சுவாமி தற்பொழுது அங்கே எழுந்தருளி ஆலயத்தினுடைய உள்வீதி பகுதியை விளம்பரக்கூடிய அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மிக அழகாக அற்புதமாக அங்கே பூமிலட்சுமி மகாலட்சுமி சமேதராக இருவரும் அருகிலே இருக்கு. சுவாமி அங்கே கம்பீரமாக எழுந்தருளி வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி. அப்படியாக சுவாமி ஆலயத்தினுடைய உட்புற பகுதியை விளம் வந்து, அதே சமயம் உள்வீதியை விளம் வந்து, அதனைத் தொடர்ந்து அங்கே யாகசாலையிலும் பூஜைகளை நிறைவு செய்து கொண்டு தற்பொழுது சுவாமி தேரிலே ஆரோகணிப்பதற்காக வெளியாலே வரப்போகின்றார். அந்த அற்புதமான காட்சிகளை வந்து நாங்கள் பார்க்கலாம். நீண்ட நாட்களுக்கு பின்னர் ஒரு தேர் திருவிழா காட்சிகளை வந்து இன்றைய நாளில் வந்து நாங்கள் பார்க்கிறோம். பொன்னாலை வரதராஜ பெருமான் தேவஸ்தானத்திலே இனி தை பிறந்தால் தொடர்ந்து ஒவ்வொரு ஆலயமாக கொடியேற்றம் நீங்கள் பார்க்கலாம். ஆலயத்தினுடைய பிரதானமான குருக்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறார். சோமஸ்கந்த குருக்கள் அவர்கள் இந்த இடத்திலே ஆலயத்தினுடைய மிக நீண்ட காலமாக இங்கே நாங்கள் மிகச்சிறப்பாக பூஜைகளை வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கக்கூடியவர். அவர் அங்கே நீங்கள் பார்த்துருப்பீர்கள். அப்படியாக தமிழ் நாதஸ்வரம் முழங்க சுவாமி வெளியாலே வரக்கூடிய அந்த காட்சியை பார்த்துங்க.
அங்கே வாயிலே சுவாமிக்கான பூஜைகள் இடம்பெறுகின்றது. வழமையாகவே தேரிலே சுவாமி ஏறுவதற்கு முன்னர் இந்த வாயில் பகுதியில் சுவாமிக்குரிய பூஜைகள் இடம்பெறும். அப்படியான பூஜைகள் வழிபாடுகள் வந்து இந்த இடத்தில் இடம்பெற்றுக் கொண்டு சுவாமிக்கு மாலைகள் போடப்படும், இந்த இடத்துல பட்டாடைகள் அணிவிக்கப்படும். அப்படியாக இங்கே அந்த நிகழ்வுகள் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. அங்கே நீங்கள் பார்க்கலாம், மாலை போடுவதற்காக அங்கே மேலே இருந்து மாலைகள் எல்லாமே வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. அப்படியாக இந்த இடத்துலையும் சுவாமிக்கு தீபாராதனை காட்டப்படும். வசந்த மண்டபத்திலே தீபாராதனை என்ற நாளிலே காட்டப்படக்கூடிய அந்த காட்சிகளை வந்து நான் பதிவேற்ற முடியவில்லை என்றால் நானும் பூஜையில் கலந்து கொண்டிருந்தபடியால் நீண்ட நாட்களாக இப்போ ஒவ்வொரு நாளுமே தொலைபேசி எடுத்து பிடிப்பதால் பூஜை வழிபாடுகள் கலந்து கொள்வதற்குரிய நேரம் வந்து இல்லாமலும் போகுது. அது ஒரு மனதுக்கு நிறைவில்லாமல் மாறி போகுது. அதால் இன்றைய நாளில் ஃபோனை உள்ளுக்கு வச்சுட்டு உள்ளுக்கு போயிருந்து முழுமையாக பூஜையை பார்த்துட்டு தான் நான் வெளியால் வந்தேன். அப்போ அதால் இன்றைய நாளில் இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய வெளியால் இடம்பெறக்கூடிய இந்த தீபாராதனை காட்டக்கூடிய இந்த காட்சியில் நீங்கள் பார்க்கலாம். அங்கே பூஜைகள் தீபாராதனைகள் காட்டப்பட்டு இப்பொழுது சுவாமி வந்து வெளியாலே வரப்போகிறார். நிறைந்த மக்கள் சுவாமியினுடைய இந்த வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். தேரில் ஏறுவதற்காக சுவாமி வரப்போகின்றார். அங்கே மேலே இருந்து பூக்கள் தூவப்பட போகின்றது. அப்படியாக சுவாமி வெளியாலே வரும்பொழுது ஒரு மிக அருமையான ஒரு காட்சியை வந்து நாங்கள் இந்த இடத்திலே பார்க்கலாம். தொடர்ந்து நீங்கள் அந்த காட்சிகளை பாருங்கள். அங்கே மிக அருமையான ஒரு காட்சியை பார்த்துருப்பீங்கள். மலர்கள் தூவப்பட சுவாமியார் மெதுவாக இங்கே ஆடி தேரில் ஏறுவதற்காக சென்று இருக்கக்கூடிய அந்த காட்சி. இன்னும் சற்று நேரத்தில் வந்து சுவாமி தேரில் ஏறப் போகின்றார். அந்த காட்சியை காண்பதற்காக இங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறார்கள். அதே சமயம் நீங்களும் இந்த காணொலி வாயிலாக அந்த காட்சிகளை தொடர்ந்து பார்க்கக்கூடியமாக இருக்கும். சுவாமியை இங்கே நீங்கள் பார்க்கலாம். அந்த தேருக்கு அருகிலே வந்து ஒரு சகடை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். தேரில் சுவாமி ஏற வந்ததுமே அங்கே நீங்கள் பார்க்கலாம் கருட பகவானுடைய வருகை. தொடர்ச்சியாக எங்கே இருந்து வந்தார்கள் என்று தெரியவில்லை, ஆனாலும் தொடர்ச்சியாக அந்த இடத்திலே வந்து வட்டமிட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. கருட பகவான் குறிப்பாக நாராயணனுடைய வாகனமாக பார்க்கப்படக்கூடியவர். எந்த விஷ்ணு ஆலயங்கள்லேயும் முன்னாலே வந்து கருட பகவான் தான் அங்கே மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நாராயணனை நோக்கிய வண்ணம் இருப்பார். அப்படி சிவனுடைய ஆலயத்தில் நந்திய பகவான் சிவபெருமானை நோக்கிய வண்ணம் இருக்கிறார், அவருடைய வாகனமாக இருக்கக்கூடியவர். அதே மாதிரி விஷ்ணு ஆலயங்கள் அங்கே நீங்கள் பார்க்கலாம் கருட பகவான் கோபுரத்தின் மேலே வட்டமிட்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சி. இந்த காட்சிகள், இந்த அற்புதங்கள் எல்லாமே நாங்கள் பொன்னாலை வரதராஜ பெருமான் ஆலயத்திலே பார்க்கலாம். குறிப்பாக கோபுரத்தினுடைய கலசத்திலே வந்து அமரக்கூடிய அந்த காட்சிகளை கூட நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருந்தது. ஆனால் என்னாலே அந்த சமயம் வந்து காணொலியை பதிவேற்ற முடியாது சென்று விட்டது. ஆனாலும் வளமையாகவே சுவாமி தேரில் ஏறு வருவதற்கு முன்னர் அங்கே வந்து வட்டமிட்டு கோபுரத்திலே இருந்து அமர்ந்து செல்லக்கூடிய அந்த காட்சியில் வந்து நாங்கள் வருடம் கண்டு கொண்டு தான் இருக்கணும். அப்படியாக தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயமாக கண்முன்னே அதிசயங்களை நிரூபித்து காட்டக்கூடிய ஒரு தெய்வமாக வந்து இந்த பொன்னாலை வரதராஜ பெருமாள் இருக்கிறார். வரமரளக்கூடிய வரதராஜராக எழுந்தருள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த தெய்வமாக பொன்னாலை பதியில் இருக்கிறார். பாருங்கள், இவ்வளவு மக்கள் இன்றைய நாளில் வந்திருக்கிறார்கள். காலை பொழுதுல கூட நிறைந்த மக்கள் இந்த சொர்க்கவாயில் தரிசனத்துக்காக காலை 5 மணியில் வந்து சொர்க்கவாஜல் பூசை இடம்பெற்றது. அப்பொழுது நிறைந்த மக்கள், இப்பொழுது நிற்கக்கூடிய மக்களை விட நிறைந்த மக்களை பார்க்கக்கூடியமாக இருந்தது. அப்படியே சுவாமி அங்கே தேரிலே ஏற்றப்பட்டு சுவாமிக்கு தேரிலே தீபாராதனை காட்டக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. தீபாராதனை காட்டப்பட்டால் தொடர்ந்து இங்கே தேங்காய்கள் உடைக்கப்படும், அதனை தொடர்ந்து வடக்கயிறு கொடுக்கப்படும், தேர் வந்து இழுக்கப்படும். அந்த காட்சியில் வந்து நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அங்கே தேருக்கு முன்னாலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தேங்காய்கள் எல்லாமே அடியவர்களால் மாறி மாறி உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இங்கே வடக்கயிறு கொடுக்கப்படுகிறது. இந்த வடக்கயிறு பெற்றுவதற்காகவே நிறைந்த அடியவர்கள் இந்த தேர் திருவிழா காலங்களில் வருவார்கள். வடம் பிடித்தால் வாழ்வில் இடம் பிடிக்கலாம் என்று சொல்லுவார்கள். அப்படியாக ஒரு சிறப்பு வாய்ந்தது இந்த தேரினுடைய வடக்கயிறு பிடித்து இழுத்தல் என்பது. அப்படியாக இங்கே தேர் அசையக்கூடிய அந்த காட்சி.
பூவிலட்சுமி மகாலட்சுமி சமேதராக சுவாமி வந்து தேரிலே ஏறி தேரிலே விளம்பர ஆரம்பித்து விட்டார். ஆலயத்தினுடைய வெளிவீதி பகுதியை விளம் வந்து கொண்டிருக்கின்றார். அங்கு பின்னாலே பஜனைகள் பாடக்கூடியவர்கள் பஜனைகள் பாடிய வண்ணம் சுவாமியை தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். நிறைந்த அடியவர்கள் இந்த ரதோற்சவ நேரத்தில் வந்து இந்த இடத்துல இணைந்து இறைவனுடைய அருளை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்தில் நாங்கள் இப்பொழுது இந்த ஆலயத்தினுடைய தனிச்சிறப்பு தொடர்பாகவும் இன்றைய நாளினுடைய சிறப்பு தொடர்பாகவும் இன்றைய இந்த தேர் திருவிழா தொடர்பான சிறப்புகள் தொடர்பாகவும் ஆலயத்தினுடைய பிரதானமான குருக்களிடம் நாங்கள் தொடர்ந்து கதைக்கலாம். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. எல்லாம் வல்ல பொன்னாலை புகழ்மிக்க கஷேத்திரத்திலே அருளாட் செய்கின்ற வரதராஜ பெருமாளுடைய தெய்வீக மார்கழி மகோத்சவம் 9 தினங்களாக நிகழப்பெற்று இன்றைய தினம் வைகுண்ட ஏகாதசி தினத்திலே ரதோற்சவத்தை கண்டருளி அடியவர்களுக்கெல்லாம் அருள் பாலிக்கின்ற சிறப்பு பொருந்திய தெய்வீக நிகழ்வு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த 33 கோடி தேவர்களும் ஸ்ரீ ரங்கநாத பெருமானை இந்த வைகுண்ட ஏகாதசி தினத்திலே தரிசித்து அவர்கள் என்னென்ன வேண்டுதல்களை வேண்டி நின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் அதை கொடுத்து கடைசியிலே வைகுண்ட முக்தி என்கின்ற பெருவாழ்வை அழிவில்லாத பெருவாழ்வை தந்தருளியதாக இந்த விழாவினுடைய சிறப்பு மிளர்கின்றது. இந்த ஆலயத்திலே 2 மகோத்சவங்கள் நிகழ்கின்ற பெரும் சிறப்பு இந்த ஆலயத்துக்கு மட்டும் உரித்தானது. ஆவணி மாதத்திலே கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு ரதோற்சவத்தை கண்டருளுகின்ற சிறப்பு 18 நாட்கள் நிகழ்கின்றது. வைகுண்ட ஏகாதசியை ரதோற்சவமாக கொண்டு 10 தினங்கள் மகோத்சவம் நிகழ்கின்றது. இந்த 2 மகோத்சவமும் இலங்கை திருநாட்டிலே வைஷ்ணவ ஸ்தலமாக போற்றப்படுகின்ற தட்சிண கைலாச மகாத்மியத்திலே விதந்து கூறப்படுகின்றதுமான இந்த க்ஷேத்திரத்திலே இந்த மகோத்சவம் 2 மகோத்சவம் நிகழ்கின்றது. பெரும் பாக்கியமும் பெரும் சிறப்பும் பெரும் மங்களத்தை தருவதும். ஏனென்று சொன்னால் 2ம் வைஷ்ணவ விஷ்ணு சம்பந்தமான திதிகளை கொண்டு அது கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டு, அதாவது அஷ்டம திதியும் ரோகிணி நட்சத்திரத்தையும் கொண்டு ரதோற்சவம். இன்றைய தினம் வைகுண்ட ஏகாதசி தினத்தை கொண்டு ரதோற்சவமும் நிகழ்கின்றது. இன்றைய தினம் காலை 5 மணி அளவிலே வைகுண்ட அதாவது ரங்கநாத பெருமானுக்கு விசேஷ தீபாராதனைகள் பூஜைகள் வழிபாடுகள் சொர்க்கவாசல் தரிசனம் எல்லாம் நிகழப்பெற்றது. இந்த மகா உன்னதமான ஒரு சிறப்பு இந்த ஆலயத்திலே இருக்கின்றது. என்னென்றால் இந்த ரங்கநாத பெருமான் தனியாக கொலுவீற்றிருந்து அருள் பாலிக்கின்ற சிறப்பு இந்த ஆலயத்துக்கு மட்டுமே இருக்கின்றது. இலங்கையிலே பல விஷ்ணு ஆலயங்கள் இருக்கின்றன. ஆனாலும் இந்த ஆலயத்திலே மூலாலயத்திலே இருக்கின்ற மூர்த்தி மிக சிறந்த வரமருளுகின்ற வரதராஜ பெருமாளாக வீட்டிலிருந்து அருள் பாலிக்கின்றார். அதுபோன்று ரங்கநாத பெருமானம் மிகுந்த லாவண்யமான மிகுந்த சிற்ப வேலைப்பாடுகளோடு கூடிய புனிதமான திருவுருவமாக சயனத்திலே 4 திருக்கரங்களோடு அம்பிகை பூலட்சுமி மகாலட்சுமியோடு உடனுறைந்து அருள் பாலிக்கின்ற சிறப்பு இந்த ஆலயத்துக்கே உரித்தானது. ஆகவே இந்த மகோத்சவம் 2 சிறப்புகளும், அதைவிட மார்கழியில் நிகழ்கின்ற மகோத்சவம் மிக உன்னதமானது என்று சொன்னால் கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கின்றார், மார்கழி மாதத்திலே தான் என்னுடைய சிறப்பு, மாசங்களிலே மார்கழியாக இருக்கின்றேன் என்று. ஆகவே இந்த திருப்பாவை உற்சவம் மிக சிறந்ததாகவும் இந்த திருப்பாவை 30 நாளும் நிகழ்கின்ற இந்த பாசுரங்களை எல்லாம் நாங்கள் கேட்கின்ற பொழுது, இந்த உற்சவத்தை தரிசிக்கின்ற பொழுது எங்களுடைய ஆன்மா இந்த காலத்திலே என்ன வேண்டுமோ அதுகளையெல்லாம் தந்தருளி
எங்களுடைய அந்திம காலத்திலே மோட்ச பிராப்தியத்தை வைகுண்ட பிராப்தியத்தை தருவதற்கு இது உறுதுணையாக நிற்கின்றது என்பது புராணத்தினுடைய தொன்மையும் அதனுடைய சாராம்சமும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சிறந்த தெய்வீக விழாவானது இன்றைய தினம் நிகழப்பெற்றிருக்கின்றது. நாளைய தினம் காலை மிக சிறந்த புனித தீர்த்தக்கரையான ராமர் வில்லூன்றிய கால் பதித்த இடம் திருவடி நிலை. அந்த திருவடி நிலையிலே பல தீர்த்தங்கள் சங்கமமாகின்ற தீர்த்தத்திலே நாளைய தினம் தீர்த்தோற்சவம் நிகழ்வதற்கும் திருவள் கூட்டியிருக்கின்றது. ஆகவே இப்படிப்பட்ட மிக சிறந்த தெய்வீகம் பொருந்திய உற்சவமும் தீர்த்தோற்சவமும் நிகழப்பெறுகின்ற ஒரு வைஷ்ணவ ஆலயமாக மிளிர்கின்றது, பெரும் தொன்மைக்குரியது என்பதை இந்த இடத்திலே எடுத்து எம்பி எல்லோரும் இந்த விழா கண்டு பொலிந்து இங்கே இருக்கின்றவர், வெளிநாட்டிலே இருக்கின்றவர்கள், உள்நாட்டிலே இருக்கின்றவர்களும் வந்து தரிசித்தவங்களும் வராத இருக்கின்றவர்களும் இன்னொரின்னான நாராயணன் பக்தர்களுக்கெல்லாம் திருவருள் கிடைக்க வேண்டும். எல்லோரும் சகல யோகமிக்க பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீதேவி பூமிதேவி சமேத வரதராஜ பெருமானுடைய வாதாரகங்களை வளர்த்தி ஆசு கூறி அமைகின்றேன். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. அப்படியாக இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு, இன்றைய நாளுடைய சிறப்பு, இந்த மார்கழி மாத திருவிழாவுடைய சிறப்பு தொடர்பாக எங்களுக்கு இந்த ஆலயத்தினுடைய பிரதானமான குருக்களாக இருந்து நெருப்படுத்தி கொண்டிருக்கக்கூடியவர் சோமஸ்கந்த குருக்கள் அவர்கள் எங்களுக்கு இது சம்பந்தமான ஒரு சிறப்பான விளக்கத்தையும் உங்களுக்கும் நிறைந்த புரிதலுடன் கூடிய ஒரு விளக்கத்தை வந்து தந்திருந்தார். அப்படியாக தொடர்ந்து இங்கே பஜனைகள் எல்லாம் பார்க்கலாம். ஈழத்தின் வடபகுதியாம் யாழ் நகரில் பொன்னாலை என்னும் பகுதியில் கூர்ம அவதாரத்தில் தோற்றம் பெற்ற எங்கள் நாராயண பெருமான் வைகுந்தன் என்று அழைக்கப்படுகின்ற வைகுந்தநாதன் இன்று வைகுந்த வாயில் என அழைக்கப்படும் சொர்க்க வாயில் திறக்கப்பட்டு தேரிலே இப்பொழுது ஆரோகணித்து வலம் வந்து கொண்டிருக்கின்றான். கோவிந்தா கோவிந்தா என்ற நாமம் ஓங்கி முழங்க, மேளதாளங்கள் ஒலிக்க, சங்குநாதம் முழங்க, திருவரங்கன் பாதங்கள் பற்றி நாம் தொழுவோமாக. ஈழத்து பொன்னாலயம்பதியிலே வைகுந்த ஏகாதசி நன்னாள் தேரினை உற்சவமாக கொண்டு அன்று சொர்க்க வாயில் திறக்கப்பட்டு வைகுந்தனுக்கு 10 நாட்கள் உற்சவம் இடம்பெறும். கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து 10 தினங்கள் திருவிழாவாக இடம்பெறும். அதில் 9ஆம் நாத்து சொர்க்கவாயில் திறக்கப்பட்டு திருவரங்கன் நாராயணம் பெருமான் தேரில் ஆரோகணித்து வீதியுலா வந்து மறுநாள் திருவடி நிலையிலே தீர்த்தமாட செல்வான். ஏகாதசி விரதங்களில் வருடம் முழுவதும் வருகின்ற ஏகாதசியை விட மார்கழி மாதத்தில் வருகின்ற வைகுண்ட ஏகாதசி 12 மாதங்களில் வருகின்ற ஏகாதசியை சேர்த்து பெற்ற பலனை இது இந்த வைகுந்த ஏகாதசி விரதம் எங்களுக்கு தருகின்ற. ஆகவே நாராயணனுடைய அடியார்களாகிய நாம் வைகுந்த ஏகாதசியில் விரதம் இருந்து நாராயண பெருமானை சுற்றி வழிபாடு செய்து அவரின் அருளை பெறுவோமாக. அப்படியாக சுவாமி மீண்டும் தேர் வந்து இருப்பிடத்தை நோக்கி நகரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. மீண்டும் சுவாமி ஆலயத்துக்கு உள்ளே செல்ல போகின்றார். அப்படியாக மிகச்சிறப்பாக இந்த தேர் திருவிழாக்கள் இடம்பெற்றிருந்த இந்த காட்சியை காணொலியை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கள். இன்றைய நாளில் மாலை பொழுதில் கூட மிகச்சிறப்பாக ஆலயத்தினை 108 தரம் வலம் வரக்கூடியவர்கள், நிறைந்த அடியவர்கள் இந்த இடத்திலே வந்து தங்களுடைய அந்த வேண்டுதல்களை வந்து நிறைவேற்றிக் கொள்வார்கள். அப்படியாக மிக ஒரு உன்னதமான சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகின்றது. அப்படியாக இந்த நாளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த காட்சிகளை வந்து இந்த காணொலியோட உங்களுக்கு தந்திருக்கிறேன். காணொலியை பார்வையிட்டு உங்கள் அனைவருக்குமே நன்றி. காணொலி தொடர்பான கருத்துக்களை தெரிவிங்க. மற்றும் ஒரு காணொலி உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.